சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம் உறவு முறைக்கு பாத்தியப்பட்ட பள்ளி இந்து தொடக்க பள்ளி. உறவுமுறை தலைவர் வந்திருக்கிறாரு, செயலர் வந்திருக்கிறாரு, உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர் எல்லோரும் வந்திருக்கீங்க. குழந்தைகளின் பெற்றோர்களும் வந்திருக்காங்க. வராதவர்களுக்கும் நன்றி. இன்றைக்கு திரு காமராஜர் அவர்கள் 123வது பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. என்ன வளர்ச்சி தினம்? கல்வியை வளர்க்கணும். கல்விதான் நாட்டின் முக்கிய சொத்து. அதுக்காக கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை நிறுவினார். பலவிதமான அணைக்கட்டுகளை கட்டினார். ஏராளமான தொழிற்சாலைகளை நம் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் திரு காமராஜர் அவர்களை நாம் உயிர் உள்ள வரைக்கும் என்ன செய்யணும்? நினைச்சு கொண்டே இருக்கணும். அவர் ஆற்றிய தொண்டு இதுவரைக்கு இருந்த முதலமைச்சர்களோ பிரதம மந்திரிகளோ கொண்டு வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சீரிய செம்மல் திரு காமராஜர் அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுகிறார். அதுக்காகத்தான் அவரை பற்றி பேசுவதற்கு, நடிப்பதற்கு, உரையாடுவதற்கு எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். அவரை போல நீங்களும் நன்றாக படித்து உயர்ந்து இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. இப்போ நம்முடைய பேசின கடற்கரை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம் ஊர் தலைவர் அண்ணன் திரு சி பொன்ராஜன் அவர்கள் நம்முடைய அறிவுரைகளையும் வாழ்த்துறைகளையும் வழங்குவார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நல்லது செஞ்சுருக்காங்க. அதான் அவங்க நல்லது நினைக்கிறோம். நம்ம நாட்டில் எத்தனை முதலமைச்சராக வந்திருக்காங்க. யாரும் பேர் சொல்கிற மாதிரி நடந்துக்கல, செயல்படுத்தவும் இல்லை. காமராஜர் 9 தான் ஆண்டிருக்காரு. 9 அணைக்கட்டு கட்டியிருக்காங்க. அடுத்து பள்ளிக்கூடம் நிறையா திறந்து படிக்காத மாணவர்கள்லாம் படிக்க வச்சுருக்காங்க. ஜாதி மதம் வேதம் இல்லாமல் எல்லாத்தையும் படிக்க வச்சுருக்காங்க. அடுத்தபடியாக அவர் தனக்குன்னு வாழாமல் பிறருக்காக வாழ்ந்துருக்கார். அதான் மெயின் முக்கியமான காரணம். தான் தனக்குன்னு எதுவும் வச்சுக்கல. அவர் எல்லாமே நாட்டு மக்கள் நாடு அப்படின்னு வாழ்ந்துருக்காரு. அடுத்து நல்ல நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து பின்னாடி நல்லா இருக்கணுங்காக பள்ளிக்கூடம் ஒவ்வொரு ஊருக்கு பள்ளிக்கூடம் இங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்காமல் எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடம் அமைச்சிருக்காங்க. அப்படி உள்ளவங்கள நம்ம கடைசி வரைக்கும் நினச்சி அவங்கள மாதிரி செயல்படுத்தணும். அவங்க மாதிரி அவங்க வழியில் நடக்கணும்னு எல்லாம் வேண்டிக்கணும். ரொம்ப நன்றி. வாழ்த்துறை வழங்கிய அண்ணன் பொன்ராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கிராம காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் அண்ணன் மாயண்டி நாடார் அவர்கள் நம்முடைய காமராஜரை பற்றி பேசுவோம். கல்விக்கு கண் திறந்த காமராஜர், கல்விக்கு கடவுள். அவர்கள் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு வருகை தந்திருக்கும் தூர்சாயிபுரம் உறவுமுறை தலைவர் பொன்ராஜ் அவர்களே, முன்னாள் இந்த பள்ளியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்ற கடற்கரை ஆசிரியர் அவர்களே, கிராம காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆறுமுச்சாமி அவர்களே, இந்து தொடக்கப்பள்ளி தலைவர் ராமர் அவர்களே, ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியை அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாரிக்கனி அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜர் ஒரு சரித்திரம். உங்களுக்கெல்லாம் இலவசமாக சீருடை, இலவச நோட் புக்கு
மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த கடவுள் காமராஜர். அதனால் அவரை வருஷம் நினைக்க வேண்டியதற்காக காமராஜ் பிறந்த தினத்தை முன்னிட்டு நம்ம பள்ளியில் அவருடைய சிலைக்கு மாலை போட்டு கொண்டாடி கொண்டு வருகிறோம். காமராஜர் ஒரு சரித்திரம். அவரை பற்றி பேசினா மணிக்கணக்கில் நான் பேசுவேன். அதனால் இந்த பள்ளிக்கூடம் நடத்தணும். அதனால் சுருக்கம் முடிச்சுக்கிட்டேன். அதோட மாரிக்கணி அவர்கள் பையனுக்கு நமது பெருந்தலைவர் காமராஜர் உடை அணிந்து கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக அண்ணன் ராமசாமி அண்ணன் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தலைவர் அவர் தான். பள்ளிக்கூடத்துக்கு யார்? தலைவர். சரிங்களா? பள்ளிக்கூடத்துக்கு தலைவர் அண்ணன் ராமசாமி அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்றவும் குழந்தைகளுக்கு வாழ்த்துறை வழங்கவும் பண்போடு நம்ம காமராஜருடைய 121 பிறந்தநாள தமிழ்நாடு ஃபுல்லாக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். காமராஜர் வந்து படிக்கணும், ஊருக்கு படிக்கணும் படிக்க வச்சுட்டாரு. நம்ம வேலை செய்யணும், பொலிஸ் தலைவர் உருவாக்கிட்டாரு. திருச்சியில் ஒரு கம்பெனி, பெல் கம்பெனி ஒன்று இருக்குது. முன்னாடி உள்ள அமைச்சர்கள் வந்து இங்கே உள்ள அமைச்சர்கள் போய் தமிழ்நாட்டில் போய் அதுக்கு 4 இடம் வேணும். ஒன்று ரயில்வே ஜங்ஷன், ஒன்று அடுத்து ஒரு 6 அடுத்து ஒரு மலைப்பகுதி நிறைய மலைப்பகுதி இல்லை. அந்த மாதிரி அமைச்சர் வந்து சுற்றி பார்த்து இருக்காரு. எல்லாரும் சுற்றி பார்த்து வந்து அமைச்சர் கூட சொல்லிட்டு இந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில். காமராஜர் வந்து திருச்சிக்கு போனீங்களான்னு கேட்டிருக்காரு. அப்போ ஒன்று ஒன்றா கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ரயில்வே ஜங்ஷன் இருக்கா? ஆமான்னு இருக்காரு. அது பக்கத்தில் ஆறுனா ஆமான்னு இருக்காங்க. அது 4 இருந்தாலும் இப்போ வைக்கிறோம்னா ஒருத்தருமே பேச முடியாது. அப்போ அவர் சுற்றியே பார்க்காம அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எங்கெங்கே என்ன இருக்குன்னு மனசில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அப்பேற்பட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். அவரோட அதே மாதிரி அவர் அன்னைக்கு அந்த இதை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த தொழிற்சாலை வேறு மாநிலத்துக்கு போயிருக்கணும். இன்னைக்கு 5000 பேர் வேலை பார்க்காங்க கவர்மெண்ட். அந்த மாதிரி திறமையான தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். அவரை அனைவரும் சிறப்பாக கொண்டாடுமாறு அண்ணன் தலைவர் ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கிராம காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் அண்ணாச்சி அருமுசாமி அண்ணாச்சி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். இந்த நம்மளுடைய காமராஜர் பிறந்த நாளை 123வது பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றபடி ஊர் நிர்வாக தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த வந்திருந்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மதப்பேர் நிதியுதவிக்கிறேன். இந்த காமராஜர் பிறந்த நாள் வந்து சீரும் சிறப்புமாக கொண்டாடுகின்ற நிலையிலே இருக்கணும். இன்றைக்கி என்ன 123வது பிறந்த நாள் என்ன, அது வந்து சீரும் சிறப்பாக நல்லா படிக்கணும். நீங்கள் படிக்கணும். எங்களுடைய காங்கிரஸினுடைய நோக்கம், காமராஜருடைய எல்லாருடைய நோக்கமும் படிங்க படிங்க படிங்க. படிங்க, படித்து முதல் மாணவன் ஆகணும். முதல் மாணவன் ஆகணும். நம்ம 100 படித்த எல்லாருமே வாத்தியராகி, டீச்சராகி, கலெக்டராகி எல்லாமே ஆகிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் 100 மக்கள் நம்பி நம்ம பள்ளிக்கூடத்தில் சீருஞ்சிறப்பாக நல்லா படிக்கணும். உங்களுடைய காங்கிரஸ் நோக்கம் வந்து எல்லாருக்கும் காமராஜரோட சொன்னதை நாங்கள் செய்ய போகிறோம். நோட்டு, புக்கு, இலவசம் எல்லாமே அவர் கொடுக்க சொல்லி எங்களுக்கு கட்டளை இட்டிருக்காரு. அவர் போயிட்டார். இல்லைனாலும் எங்களுடைய அது திறமை செய்கிறதுக்கு எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்குது. இன்றைக்கி கூட நம்முடைய தொகுதி எம்எல்ஏ சிவகாசி எம்எல்ஏ கூட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கா 200 நோட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம எத்தனை நோட்டு? 200 நோட்டு. 130வது பிறந்த நாள். இன்னும் 70 பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும் அப்படிங்கிறக்கா 70 நோட்டு சேர்ந்து எல்லாருக்கும் படிக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், டீச்சர் வாத்தியம் எல்லாருமே நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் எல்லாம் படிக்கணுங்கிறக்காக எம்எல்ஏ வந்து நேரடியாக வர்றேன்னு இருக்காரு. உங்களுக்கெல்லாம் நோட்டு வாங்கிவிட்டாரு. உங்களுடைய பேர் புகழெல்லாம் நம்ம 100,000 வந்து காங்கிரஸ் கோட்டையாக போகுது. அதே மாதிரி சிவகாசி உடைய வந்து எம்எல்ஏ வந்து எங்களுடைய பிறந்த நாளை வியாழக்கிழமை 17/5 6 அணுவேளையில் இங்கே பள்ளி பயின்ற மாணவர்களுக்கும் எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸுன்னு கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு. ஒன்று நீங்கள் 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர்னால் 1, 2 ப்ரைஸ் கொடுப்போம்.
அதனால் நல்ல அமைதியாக இன்னும் 3 நாள் இருக்குது, இதுதானே, இன்னும் 2 நாள் இருக்குது. அது வரைக்கும் நீ மாணவனாகி நல்ல முறையில் படித்து சிறந்த கல்வியாகி முதலிடம் வந்து பரிசுகளை வாங்கி சொல்ல முடியும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பாப்பா கபிலாசிரி பேசியா? ஆ